மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வீசிங் இருக்கும், ஆனால் வீசிங் உள்ள எல்லாரும் ஆஸ்துமா பேஷண்ட் கிடையாது. எதெல்லாம் ஆஸ்துமான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வேற காரணங்களால் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆஸ்துமாவை வந்து ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய வியாதி. ஆனால் சில சமயத்தில் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கூட சில காரணங்கள் பின்னாடி வரலாம். முக்கியமாக டிபியாக இருக்கட்டும், கிரானிக் பிராங்கைட்டிஸாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங் ஹேபிட்டினுடைய தாக்கமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அந்த ஆஸ்துமேட்டிக் அட்டாக் அதிகப்படுத்துறது மாத்திரமல்ல, புகைப்பிடித்தல் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டம். அதாவது ஆக்டிவ் ஸ்மோக்கருக்கும் இது அப்ளை ஆகும், பேசிவ் ஸ்மோக்கர் அதாவது ஸ்மோக்கர்ஸினுடைய அருகாமையில் இருக்கிற மக்களுக்கும் இந்த புகையினுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். எனவே ஒரு சமுதாயத்தினுடைய நலனை கருதியாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் கேட்பவர்கள் புகை பிடிக்கிறதை விட்டுவிட்டால் நல்லது. இன்னும் நிறைய விதமான இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருள் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆல்கஹால், அதில் போய் என்ன ஆகும்னா ஆஸ்பிரேஷன் ஆகிடுவாங்க. மயக்கத்தில் தண்ணிக்குள்ளே கீழே சின்னது ஒரு குட்டியோண்டு தண்ணி தேக்கந்தான் இருக்கும், அதில் போய் முகத்தை கழுத்து அது உள்ளே போயிடும். அப்புறம் அதனால் பிரச்சனைகள் வரும். ஸோ எனவே இந்த இன்ஃபெக்ஷன்ஸு, அலர்ஜி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, தைராய்டு கிளாண்டு, தைராய்டு சுரப்பி ரொம்ப பெருசாக இருக்கும்போது கூட அது மூச்சுக்குழாய் அழுத்திடும். அது என்னென்னு வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆஸ்துமான்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண்மணியை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். என்கிட்ட வந்து என்னம்மா உங்களுக்கு உடம்புன்னா, எனக்கு ஆஸ்துமா டாக்டர், ஆனால் இந்த ஒரு 6 மாதமாக எனக்கு நல்லாவே ஆக மாட்டேங்குது. பார்த்துட்டு சரியான மாத்திரை சாப்பிட்றாங்களா இல்லையா, இல்லை வீடு மாற்றிட்டு போயிட்டோம், ஒருவேளை அங்கே இருக்கிற தூசி தும்பு ஒத்துக்கலையோ தெரியல, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு என்னை சமாதானப்படுத்தினாங்க. கழுத்து பகுதியை காட்டுங்கன்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லை டாக்டர், அது இது எனக்கு அது நார்மல் தான் அப்படின்றாங்க. என்னம்மா அங்கே இருக்குது? அங்கே கேட்ட இல்லை, நாங்கள் தைராய்டு சுரப்பி இருக்குது, அது கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, இது எத்தனை வருஷமாக இருக்குது? இது ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் அப்படின்னாங்க. அப்புறம் நான் உண்மையாகவே அதை பார்க்க வரும்போது அந்த கட்டி அவ்வளோ பெருசாக, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பெரிய 2 ஆப்பிள் சைஸ் சேர்ந்தால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. அது என்ன இருக்குன்னா, அந்த மூச்சுக்குள்ள அந்த ட்ரக்கியாவை நல்லா அழுத்திட்டு உள்ளே போயிடுச்சு. அது மாத்திரமில்ல, அந்த தைராய்டு கிளாண்ட் கழுத்தில் மட்டும் இல்லாமல் நெஞ்சு பகுதிக்குள்ளரையும் கூட வளர்ந்துருந்துச்சு. ரீட்ரோஸ்டெர்னல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட, இல்லைங்க இது ஆஸ்துமா இல்லை, இது வந்து அதான் ஒரு சேயிங்கே இருக்குது. என்னென்னா, ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வீசிங் இருக்கும், ஆனால் வீசிங் உள்ள எல்லாரும் ஆஸ்துமா பேஷண்ட்டு கிடையாது. நான் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, நாட் ஆல் வீசர்ஸ் ஆர் ஆஸ்துமேட்டிக், பட் an asthmatic will have வீசிங். அந்த வீசிங் சத்தம் போட்டு மூச்சு விடுறது வந்து ஆஸ்துமாவுக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்களெல்லாம் ஆஸ்துமான்னு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்படி என்னுடைய இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நிறைய இன்சிடென்சஸ் எதெல்லாம் ஆஸ்துமான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வேறு காரணங்களால் இருந்ததை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு நெஞ்சில் வந்து ஒரு நெறிக்கட்டியோ அல்லது கேன்சர் கட்டியோ இருக்கும்போது கூட அவங்களும் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஒரு குழந்தை வந்து சின்ன வயசில் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது ஒரு சின்ன ஃபாரின் பாடியை முழுங்கிடும். முக்கியமாக இந்த தாவரமானது, விதைகள், சீட்ஸு, அதை உணவு குழாய்க்கு போகிறதுக்கு பதிலாக மூச்சு குழாயில் போய் ஒரு மூச்சு குழாயை அடைச்சிடும். மற்ற லங்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும், ஆனால் இதில் மட்டும் அந்த மூச்சு குழாய் வந்து அந்த விதை வந்து தண்ணியை படப்பட, ஈரம் படப்பட அது உப்பி என்ன ஆகும்னா அந்த அடைப்பை அதிகமாக்கிட்டே போகும். ஸோ அந்த குழந்தைங்க வந்து மூச்சு திணறலோடு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் வந்து நாங்கள் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு நாங்கள் கேட்கும்போது ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த வீசிங் கேட்கும், ஒரு பக்கத்தில் மட்டும் சில மாற்றங்களே நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது லோக்கல் ப்ராப்ளம் இருக்குமா, ஒரு ஃபாரின் பாடி, ஒரு லிம்ஃப் நோட் நெறிக்கட்டு அது அழுத்தின்னு இருக்குமா, கேன்சர் கட்டி அதில் காரணமாக இருக்குமா, அப்படி ஆஸ்துமாவை வந்து ரொம்ப
கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய வியாதி. முக்கியமாக லேட் ஆன்செட்டு, இவ்வளோ நாள் இல்லைங்க இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் சில சமயத்தில் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கூட சில காரணங்கள் பின்னாடி வரலாம். அதனால் நான் குழந்தையிலேருந்தே எனக்கு ஆஸ்துமா இருக்குது, அதனால் இப்போ இருக்கிறதும் ஆஸ்துமா தான் சொல்ல முடியாது. ஆஸ்துமா பேஷண்ட்டு அவருக்கு இந்த வியாதி இருக்குது. முக்கியமாக டிபியாக இருக்கட்டும், க்ரானிக் ப்ராங்கைட்டிஸாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங் ஹேபிட்டினுடைய தாக்கமாக இருக்கட்டும், இதெல்லாமே அந்த ஆஸ்துமேட்டிக் அட்டாக் அதிகப்படுத்துறது மாத்திரமல்ல, அதனுடைய நோய்க்கான அறிகுறி தன்மைகளையும் அதை நம்ம கவனித்து வைத்தியம் பண்ணணும். ஸோ இந்த ஆஸ்துமான்றது ஒரு பொதுவாக மக்களால் அறியப்படுறது ஒன்று. ஆனால் ஒரு மருத்துவர் பார்வையில் நாங்கள் எல்லாம் ஆஸ்துமா பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு வர்றவங்கள வெறும் ஆஸ்துமான்னு பார்க்க மாட்டோம். இதுக்கு வேறு ஏதாவது ரிவர்ட் பண்ணக்கூடிய, சரி பண்ணக்கூடிய காரியங்கள் எதனா இருக்கா? ஒரு மூச்சு, அந்த மூக்கு தண்டு திரும்பி இருக்கிறது, ஒரு டான்சில்ஸு அடினாய்ட்ஸ் வீங்கி இருக்கிறது, இல்லை ட்ரக்கிஐட்டிஸு, ஃபெரிஞ்சைட்டிஸு, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன், அப்புறம் ப்ராங்கைட்டிஸ் அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்லை டியூபர்குலோசிஸ், க்ரானிக் ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்களுக்கு, இப்படி இப்போ நிறைய காரணங்கள் இருக்குது இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு. அதனால் இந்த தைராய்டு கிளாண்ட் அதை மறக்கவே கூடாது. அதனால் ஒரு முழுமையாக அந்த நோயாளியை நாங்கள் பரீட்சை பண்ணி அதற்குள்ள டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து அப்புறமா அவங்களுக்குள்ள இம்மீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அந்த மூச்சு குழாயை இறுக்கத்தை தளர்த்தக்கூடிய மருந்துகள், அது பிராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமானது ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் இருக்கும், பிராங்கோ டைலேட்டர்ஸ் இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். எதர் பை நீடிலாவோ, இன்ஜெக்ஷனாகவோ, டேப்லெட்டாகவோ, லோக்கல் இன்ஹேலர் ஸ்ப்ரேயாகவோ கொடுப்போம். மூச்சு பயிற்சி பண்ணலாம். எதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அதெல்லாம் தயவுசெய்து தள்ளி வச்சிடணும். இது ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பேஷண்ட்டு ஆந்திராவிலேருந்து வந்தார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி இந்த வீசிங் ப்ராப்ளம். அவர் ஒரு மெக்கானிக், கார் மெக்கானிக். நான் உடனே கேட்டேன், இது ஒரு வேளை இந்த டீசலு, பெட்ரோலு இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒத்துக்காமல் போகுமேப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை டாக்டர், இது நான் இப்போ 20 வருஷமாக இந்த லைனில் இருக்கிறேன், இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்ததில்லை, இப்போ தான் வருது. அப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி கேட்கும்போது அவருக்கு திருமணமாகி 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போது நான் கேட்டேன், விளையாட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், திருமணமாகி வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஆஸ்துமா வந்ததா அப்படின்ட்டேன். ஏறக்குறைய அப்படி தான் டாக்டர் இருக்குது. நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். மேரேஜ் ஆகி இங்கே ஒரு மாதத்துக்கு அப்புறமே இந்த மாதிரி எனக்கு ஒரு சடனாக அப்பப்போ வீசிங் அட்டாக் வருது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாரு. நானும் பரீட்சையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தேன். ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோமா, இந்த வாரம் பூரா அவர் என்னென்ன சாப்பிட்றாரு, காலையில் என்ன சாப்பிட்டாரு, மத்தியானம் என்ன சாப்பிட்டாரு, நடுவில் என்ன சாப்பிட்டாரு, நைட்டு படுக்கும்போது எல்லாத்தையும் நீ நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒருவேளை இந்த உணவு பழக்கத்தினால, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணம் ஆகி வந்த பிறகு தான், ஒரு வேளை இந்த அம்மா ஏதாவது உங்களுக்கு ஒத்துக்காததை சமைச்சு கொடுக்குதோ என்னமோ தெரியல அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஒரு வேலையை அவங்க கொடுத்தேன். அவங்க சரி டாக்டர் பண்ணுறோம், வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நோட் புக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் பொறுத்து வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை சாயந்தரம் வராங்க. ரொம்ப அவருக்கு வீசிங் ரொம்ப இருக்குது. அப்போ நான் கேட்டேன், இன்றைக்கி என்னென்னம்மா அப்படி இது மாதிரி இந்த வாரத்தில் எத்தனை முறை வந்துச்சு? ஒரு 3 முறை வந்துருச்சு டாக்டர். இது இன்றைக்கி வந்தது 4ஆவது. என்னடா அது இவ்வளோ அடிக்கடி வருதே? அதான் டாக்டர் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்துட்டீங்களே அப்படின்னாரு. இல்லை நீங்கள் கொடுத்த மாத்திரையில் எங்களுக்கு கொஞ்சம் சப்சைட் ஆகுது, ஆனால் அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் அதை வாங்கி அப்படியே பார்த்துட்டே வரும்போது எப்பெல்லாம் அவருக்கு அந்த வீசிங் ஆஸ்துமேட்டிக் அட்டாக் வருதோ அப்பெல்லாம் அந்த புது மனைவி என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த பீட்ரூட் ரசத்தை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அந்த அம்மா அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனதுனால இவரும் அதை விரும்பி சாப்பிட்டாரு. ஒவ்வொரு முறையும் அந்த பீட்ரூட் ரசம் வச்சு அந்த அம்மா சாப்பிடும்போது, இவருக்கு கொடுக்கும்போதும் அந்த ஆஸ்துமேட்டிக் அட்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு வேளை இது காரணமாக கூட இருக்கலாம். அதனால் ஐயா, இன்னிலேருந்து உங்கள் மனைவிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுடுங்க. என்ன? அது ஒன்று தான் டாக்டர் நல்லா செய்கிறாங்க அப்படின்னாரு.
நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிடாமையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, நீ இனிமேல் நீ பீட்ரூட் ரசம் வைக்காதம்மா. அது ஒன்றும் பண்ணாது டாக்டர் அப்படின்னு அந்த அம்மா உடனே சண்டை போடுச்சு. அது என்ன பண்ணுச்சு, பீட்ரூட் ரசத்துக்குமா அலர்ஜி வரும், ஆஸ்துமா வரும் அப்படின்ட்டு அந்த அம்மா எங்கிட்ட எதிர்கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், சரி இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போங்க, சனிக்கிழமை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பீட்ரூட் ரசத்தை கொண்டு வந்துடுமா, அது கூட அவர் கொஞ்சம் சாப்பாடும் கொண்டு வந்துடுங்க, இங்கே என் ரூமில் எனக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் அங்கே ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சு அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி சனிக்கிழமை நல்ல பீட்ரூட் ரசத்தோடு வந்தாங்க. அப்புறம் அப்போ அவருக்கு நல்லா இருக்கார். அப்புறம் கொடுத்து பார்த்த உடனே கொடுத்து ஒரு 15-20 நிமிஷத்துலேயே அவருக்கு அந்த வீசிங் அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா கண்கூட பார்க்குறாங்க, வேறு எதுவுமே கொடுக்கல, இந்த ரசம் தான் சாப்பிட்டாங்க, அவருக்கு வந்துடுச்சு. அப்போ தான் அந்த அம்மா அதை நம்பி, இனிமேல் நான் பீட்ரூட் ரசம் அவருக்காக நான் வச்சுக்க மாட்டேன், தேவைப்பட்டால் நான் வச்சு நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்கிறேன் டாக்டர், அன்னையோடு அந்த பீட்ரூட் ரசம் மறந்தேன், எனக்கு ஆஸ்துமாவும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்கோம். சில பேர்த்துக்கு எதனால் அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரியான ஒரு பரீட்சையெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தால் ரொம்ப சுலபம். இல்லைன்னா எல்லா டெஸ்ட்டு, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அலர்ஜி டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்துட்டு கடைசியில் பார்த்தா ட்ரீட்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கும். அதனால் வைத்தியம் டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. எதுக்காக டெஸ்ட் எடுக்கணும்னா வேறு ஏதாவது காரணம், முக்கியமாக நான் சொல்ல வர்றது, இந்த நுரையீரல் அந்த ஜவ்வு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே காற்று சேர்ந்து போயிடும், நியூமோதோராக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி வரும்போது ரொம்ப ஆஸ்துமாட்டிக் அட்டாக் மாதிரியே இருக்கும், ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன நீடில் போட்டு அந்த காற்றை வெளியேற்றிட்டு அவங்க உடனடியாக நார்மல் ஆகிடுறாங்க. இது ஒன்று. அப்புறம் கார்டியக் ஆஸ்துமான்னு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை. ஹார்ட்டினுடைய பம்பிங் குறையும் போது என்னாகும்னா, இந்த உடம்புலேருந்து வந்த ரத்தம் சுத்தமாகப்படுவதற்கு லங்ஸுக்குள்ளே போகும்போது அங்கேருந்து ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த லங்ஸ்லேயே அந்த ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. ஸோ தேர் வில் பி ஸ்டாக்னேஷன் ஆஃப் blood இன் தி லங்ஸ். லங்கு என்ன ஆகும்னா கன்ஜஷன் ஆகிடும். அப்போ லங்கு ஈரமாகி மூச்சு திணறலாகி அதையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காகவே அதுக்கு பேரே வச்சுட்டோம், என்னென்னா கார்டியக் ஆஸ்துமா. அப்படின்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கார்டியக் ஃபெயிலியருக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்படி இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சு தான். சில பேர்த்துக்கு ரொம்ப நம்ம கண்ணுக்கு நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். சில சமயங்களில் ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கும் போயிடுவாங்க. லங்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆக மாதிரி சைலண்ட் செஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பிரத்யேகமான முறையில் ஆக்சிஜன் டெலிவரி பண்ணி எப்படியெல்லாம் அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மூச்சு பயிற்சி, விளையாடுவது, மைண்டினுடைய கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணுறது, யோகா தெரப்பி, இது எல்லாமே ஆஸ்துமேட்டிக் அட்டாக்ஸை அந்த சிவியரிட்டியை குறைக்கும். எனவே ஆஸ்துமாவோடு நாம் நார்மலாக வாழலாம். ஆஸ்துமாவை குணப்படுத்தவும் முடியாதோ, ஆனால் அதோடு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா அதனுடைய சிவியரிட்டி, அதனுடைய தீவிரம் கண்டிப்பாக குறையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த மே 6ஆம் தேதி ஆஸ்துமா, உலக ஆஸ்துமா நாள் அப்படின்று சொன்னதுனால நம்ம இன்றைக்கி அந்த ஆஸ்துமாவை பற்றி கொஞ்சம் பேசணும். நன்றி, வணக்கம்.